விமல் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறான். எப்போதும் வேலைப்பளு காரணமாக வீட்டுக்கு வந்ததும் எரிச்சலாகவே இருப்பான். அவன் மனைவி ஜனனி அவன் வந்ததும் காபி எடுத்து வருவாள். ஆனால் விமல் ஒருமுறை கூட அந்த காபி எப்படி இருக்கிறது என்றோ, ஜனனி அன்று என்ன செய்தாள் என்றோ கேட்டதே இல்லை. எப்பவும் அதே காபி, அதே பேச்சு. உனக்கு வேற வேலையே இல்லையா என்று கத்திக்கொண்டே தன் அறைக்குள் சென்று விடுவான். ஒரு நாள் மாலை விமல் வீட்டுக்கு வந்தபோது ஜனனி காபி எடுத்து வரவில்லை. அவள் சோபாவில் அமர்ந்து ஒரு பழைய டைரியை படித்துக் கொண்டிருந்தாள். விமல் கோபமாக, ஏன் இன்னைக்கு காபி இல்லையா? உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலை என்று கத்தினான். ஜனனி அமைதியாக அந்த டைரியை அவனிடம் கொடுத்தாள். அதில் ஜனனி தினமும் எழுதியிருந்தாள். இன்று விமலுக்கு பிடித்த வடை செய்தேன், ஆனால் அவர் பார்க்கவே இல்லை. இன்று எனக்கு காய்ச்சல், அவரிடம் சொல்ல நினைத்தேன், ஆனால் அவர் வேலையில் பிஸியாக இருந்தார். அவருக்கு பிடித்த நீல நிறச்சேலை கட்டியிருந்தேன், அவர் ஒரு நிமிடம் கூட என்னை பார்க்கவில்லை. அதைப் படித்த விமல் அப்படியே உறைந்து போனான். தன் வெற்றிக்காக ஜனனி தன் ஆசைகளையும் உடல் நலத்தையும் கூட பொருட்படுத்தாமல் உழைத்ததை அவன் உணரவில்லை. அன்று இரவு அவனே காபி போட்டு எடுத்து வந்து ஜனனியிடம் கொடுத்தான். இத்தனை நாள் உன் அன்பை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் ஜனனி, என்னை மன்னிச்சிடு என்று அவன் கண்கள் கலங்கக் கூறினான். அன்று முதல் அவர்களது வீட்டில் மௌனம் மறைந்து சிரிப்பொலி கேட்டது.